அவங்களுடைய கடைசி கல்வி ஆண்டோடைய கடைசி நிலையில் நாங்கள் இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு குழந்தை வந்து 1ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ கடைசி எக்ஸாம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி நாங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து அந்த இடத்துல வந்து ஸ்கூல் எல்லாத்தையுமே அமைச்சு திரும்ப இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணுங்கும் போது எங்களுக்கு கண்டிப்பாக டைம் தேவைப்படுது. ஆனால் இரவோடு இரவாக 17ஆம் தேதி இரவு வந்துட்டு எங்களை வந்து பணிப்பயிற்சி செஞ்சு காலையில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் மேலே தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த எங்களுக்கு அரசு வந்து முன் வச்சிருக்கு. அப்படிங்கும்போது நாங்கள் வந்து ஜிஓவை வந்து 30/9 வந்துட்டு வெளியிட்டாங்க. ஆனால் 2 மாத காலமாக இந்த அரசாங்கம் ஏன் வந்து அதை வந்து ரகசியமாக காத்துச்சு அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதை வந்துட்டு இப்போ வந்து எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டதுக்கு அப்புறம் தான் ஜிஓங்கிற விஷயமே எங்களுக்கு வெளியில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது எங்களால் 2 மாத காலமாக எப்படி வந்து ஒரு முறையீடு எப்படி மினிஸ்டரையே பார்க்குறோம் அப்படிங்கும்போது கூட அவங்கக்கிட்ட எப்படி எந்த கண்டென்ட்டை வச்சு எங்களால் முறையீட்டை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு இன்னும் தெரில. அப்படிங்கும்போது தோட்டக்கலை துறைங்கிறது ஒரு தனித்துவமானது. அந்த துறையை பற்றி மட்டும்தான் நாங்கள் படிச்சிருக்கோம். அனுபவமே எங்களுக்கு அதை பற்றி தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பயிருக்கான அனுபவம் வந்து எங்களால் மட்டும்தான் கண்டிப்பாக விவசாயிக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதில் ஃப்ளவர் கிராப்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த ஃப்ளவர் கிராப்ஸ்க்கு வந்து சென்சிட்டிவ் பிளான்ட்டு. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மொட்டு வெடிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான கெமிக்கல்ஸ் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை வந்து வேளாண் துறையில் வேலை செய்யக்கூடிய ஏஓஸ் வந்து எப்படி கண்டிப்பாக விவசாயிக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து ஏன் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்கிறது செவி சாய்ச்சி கேட்கல அப்படிங்கிறதே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த புத்தாண்டை முன்னிட்டு 3 நாளாக சரியாக சாப்பிடாம 15 நாளாக இந்த ஜிஓ வந்த காலகட்டத்திலேருந்து சரியாக தூக்கம் இல்லாமல் குழந்தைங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இந்த நிலையில் இங்கே வந்து எங்களை உட்கார வச்சுருக்கிறது இந்த அரசாங்கம் தான். அப்படிங்கும்போது இவ்வளோ இந்த பாதிக்கப்பட்ட 196 பேர்த்தில் 3/4 பேர் மகளிராக தான் இருக்கும். மகளிருக்கு முன்னுரிமை விடியல் அரசு அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் சொல்லுது. அதுவே இப்போ இல்லைங்கிறது தானே உண்மை. எங்களை தெருவில் இறங்கி இல்லை இந்த அரசாங்கம் வந்து போராட விட்டுருக்கு. அது வந்து ஏன் வந்து அரசு வந்து எங்கள் கோரிக்கையை செவிய சாய்க்கலைங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். நேற்று நடத்தின பேச்சுவார்த்தையில் எங்களை ஒரு இதாகவே மதிக்கலைங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஒரு துறைக்கு கீழே வேலை செய்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதில் வந்து இப்போ 4 கட்ட அதிகாரிகளுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கும்போது அது மூலயமா எங்களுக்கு தெரியாத விஷயத்த நீ போய் செய்யு அப்படின்னு சொல்கிறதுங்கிறதே ஒரு தப்பான விஷயம். அதுவே வந்து இந்த 2.0ங்கிறது வந்துட்டு யாரை ஆலோசித்து யாரை ஒரு கலந்துரை நடத்தி ஒரு குழு அமைச்சு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த பரிந்துரை